முதியவர் ஒருவர் தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் வங்கியில் தங்க கட்டிகளாகவும் தங்க நாணயங்களாகவும் சேமித்து வைத்திருந்த நிலையில் முழுவதையும் இழந்துள்ளார். துலூஸ் நகரில் வசிக்கும் 78 வயதுடைய ஓய்வூதியதாரர் ஒருவர் 10 லட்சம் யூரோ மதிப்புள்ள தங்கத்தை இழந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி அந்த முதியவருக்கு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து தொடர் தொலைபேசி அழைப்புகள் வந்தன. அவர் அழைப்பை ஏற்றபோது மறுமுனையில் பேசிய நபர் தன்னை ஒரு அரசு பொது வழக்கறிஞர் என கூறி முதியவரை நம்ப வைத்தார். அந்த போலி அதிகாரி முதியவர் கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளை திருடர்களின் இலக்காக மாறியுள்ளதாக கூறினார். வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கும் தங்க கட்டிகளையும் நாணயங்களையும் உடனடியாக மீட்டு வீட்டிற்கு கொண்டு வருமாறு முதியவரை வற்புறுத்தி பயமுறுத்தியுள்ளார். அவ்வளவு பெரிய தொகையை வீட்டில் வைப்பது ஆபத்தானது என முதியவர் யோசித்துள்ளார். ஆனால் அந்த போலி அதிகாரி நாளை உங்கள் வீட்டிற்கே ஒருவர் வந்து தங்கத்தை வாங்கிச் சென்று பாதுகாப்பான இடத்தில் வைப்பார் என உறுதியளித்து முதியவரின் பயத்தை போக்கியுள்ளார். அதற்கமைய அடுத்த நாள் ஒரு இளைஞன் முதியவர் வீட்டிற்கு வந்து ஒட்டுமொத்த தங்கத்தையும் வாங்கிச் சென்றுள்ளார். தங்கம் கைமாறிய பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முதியவர் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையில் அந்த போலி அதிகாரி மீண்டும் முதியவரை தொடர்பு கொண்ட போது தான் ஏமாந்ததை அவர் காட்டிக்கொள்ளாமல் போலீசாருக்கு உதவும் வகையில் சாதுரியமாக பேசி பல முக்கிய தகவல்களை திரட்டி கொடுத்துள்ளார். முதியவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். எனினும் கொள்ளையடிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் நாணயங்களும் இதுவரை மீட்கப்படவில்லை.